ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள், கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பௌர்ணமியில் இப்பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகளின் ஆதிக்கம் அதிகம் பெற்றிருக்கும் என்பது நியதி. அந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் விரைவாக பலிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பௌர்ணமியில் கிரிவலம் வருவது, பௌர்ணமியில் பரிகாரங்களை மேற்கொள்வது, சந்திர தரிசனம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் போது நம் மனதில் இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். சந்திர பகவான் நம் மனதிற்கு அதிபதியாக இருக்கிறார். எனவே பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் பலன் கொடுக்கும். முழு நிலவு இருக்கும் நல்ல நாள் ஆன பௌர்ணமியில் 100க்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. அதுல ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. வளர்பிறை, தேய்பிறை பகலில் தொடங்கி இரவில் முடிவது, பாதி பகல் நிலவு இருப்பது என்று விதவிதமான பௌர்ணமி நேரங்கள் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமியில் நாம் கட்டாயம் இறை வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமியில் கோயிலுக்கு செல்வது, மலை மேல் ஏறுவது, வலம் வருவது போன்ற விஷயங்களை செய்யும் போது நம் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. இதனால் மனதில் உள்ள நல்ல எண்ணம் அதிகரிக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே கூட இறை வழிபாடு செய்யலாங்க. எந்த கிழமையா இருந்தாலும் பரவாயில்லை. பௌர்ணமி நாளில் வீட்டில் விளக்கேற்றி உங்களோட குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். மேலும் பௌர்ணமி நாளில் விரதமிருந்து சந்திர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சந்திர பகவான் சந்நிதிக்கு சென்று வெண்ணிற வஸ்திரம் சாற்றி வெண்ணிற மலர்களால் அணிவித்து பக்தர்களுக்கு பாயாசம், வெண்பொங்கல் போன்ற வெள்ளை நிற நெய்வேத்தியங்களை படைத்து தானம் கொடுப்பது மூலியமா நம்முடைய மனோதிடத்தை அதிகரிக்க செய்வாரு. மேலும் இந்த நாளில் பழம்பெருமை வாய்ந்த ஸ்தல விருட்சங்களை வலம் வந்து பிரதட்சணம் செய்வது மூலியமா இன்னும் கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க. ஆலமரம், அரசமரம், வேம்பு, வில்வம், புன்னை, வன்னி ஆகிய விருட்சங்களை வலம் வந்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் அப்படியே பலிக்கும் என்பது இன்றைக்கும் மக்களிடம் உள்ள ஒரு நம்பிக்கை. பௌர்ணமியில் வீட்டு வாசலில் நெய்விளக்கு ஏற்றி மாவிளை தோரணம் கட்டி அலங்காரம் செய்வது, சந்திர தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். எந்த ஒரு பரிகாரத்தையும் பௌர்ணமி நாளில் ஆரம்பித்தால் சுபட்சம் நிறைந்ததாக, எந்த ஒரு பிரச்சனையும் தடைகள் இல்லாமலும் நிறைவேறும் அப்படின்னு எல்லாரும் நம்புற ஒண்ணுங்க. பௌர்ணமிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கும் போது அதை தவற விட்டுடாதீங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகும். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரின் அருள் கிடைத்து மனதில் அமைதி, நிம்மதி ஏற்படுங்க. திருவண்ணாமலை மலை சித்தர்கள் வாழ்விடமாக கருதப்படுவதால் அவர்களின் அருளும் கிடைக்க வாய்ப்புண்டு. பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்வதால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருவண்ணாமலையில் மலையே சிவனாக கருதப்படுகிறது. எனவே கோவிலில் இறைவனை வலம் வருவது எப்படியோ அதே போல பௌர்ணமி அன்று மலையையும் சுற்றி வரும் பழக்கம் இப்போதும் உள்ளதுங்க. அதுவும் முழு நிலவான பௌர்ணமி அன்று மலையை சுற்றி வருவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கு. எந்த நாளிலும் கிரிவலம் போகும் பழக்கம் எல்லோருக்கும் இருக்குங்க. ஆனாலும் இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்லும்போது பஞ்சாட்சர மந்திரத்தையோ அல்லது திருமுறைகளையோ சொல்லிக்கொண்டே கிரிவலம் போகலாம். இந்த மாதிரி போகிறதுனால நாம் நினச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என ஒரு அஷ்டலிங்கம் அமைஞ்சிருக்குங்க. அந்த வகையில் கும்பராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்க லிங்கம் தான் இந்த வர்ணலிங்கம். நீருக்கு அதிபதியான வருண பகவான் அக்னி வடிவமாக அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சணையாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சணையாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டார். அப்போது கிரிவல பாதையின் ஒரு இடத்தில் வானம் தொடும் அளவுக்கு நீரூற்று வளர்ந்தது. அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையாரை மெய்மறந்து வணங்கினார். கண்களை திறந்தபோது எதிரில் ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சியளித்தது. அந்த லிங்கமே தாங்க வர்ணலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலை பெறலாம், புகழும் கிடைக்கும். இது மாதிரி கிரிவல பாதையின் சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குங்க. பெரும்பாலும் நமக்கு தெரிந்த பௌர்ணமிகளில் சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக இருக்குது. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தாங்க. இதே போல தான் கார்த்திகை மாத பௌர்ணமி, மாசி மாத பௌர்ணமி, தை மாத பௌர்ணமி, இது மாதிரி எல்லா பௌர்ணமியுமே விசேஷமான நாட்களாக தாங்க இருக்குது. அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடைபெறுங்க. சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தில் எல்லாத்தையும் விட அற்புதமானது தான் இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது.
ஏன்னா அம்பிகை பாகனான சிவபெருமான் சதா அபிஷேக பிரியருங்க. அதனால் அவருக்கு 11 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது வழக்கம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய நீர், பசும்பால், இளநீர், கற்பஞ்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள் மற்றும் அன்னம். இதில் ரொம்பவே விசேஷமானது தான் இந்த அன்னாபிஷேகங்க. அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்காமல் இருக்கவும், அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்துக்காட்டவுமே இந்த அன்னாபிஷேகம் சிவனுக்கு செய்யப்படுது. இந்த பௌர்ணமி நாளில் 5 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்து அன்னத்தை கொண்டு அலங்காரம் செய்யப்படுதுங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி, காய்கறி, பழங்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருட்கள் மூலமாகவும் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுது. அன்னத்தாலே சிவனை முழுவதுமாக அலங்காரம் செய்யப்படுதுங்க. இந்த அபிஷேகம் முடிந்த பிறகு அந்த அன்னத்தை நமக்கே பிரசாதமாக கொடுப்பாங்க. இதனால் இந்த வருடம் முழுவதுமே அன்னக்குறை ஏற்படாமல் சிவபெருமான் வரத்தை அளிப்பார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இது மாதிரி அன்னாபிஷேகத்தை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அது எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வகையில் இந்த நவம்பர் 15ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ராசியில் சனி வக்கர நிலையில் இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கிறாருங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரகநிலை உள்ளது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா 5/11 அன்னைக்கு ராசியில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. 8/11 அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/11 அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு. 16/11 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த கும்பராசிக்காரங்க. இவர் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். ஒருவருடைய ஜென்ம சனிக்கு முந்தைய ராசியில் இவர் சஞ்சரிக்கும் போதே அந்த ஜாதகத்துக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிடுங்க. அங்கிருந்து ஜென்ம சனிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசியில் சஞ்சரித்து முடியும் வரை 7.5 வருடங்கள் இதுதாங்க. இந்த 7.5 வருடத்தை சனியை தான் 3 பாகமாக ஜாதகத்தில் பிரித்து பலன் சொல்லுவாங்க. எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேணும் அப்படின்னு ஆர்வம் உடையவங்க தாங்க இந்த கும்பராசிக்காரங்க. இவங்க கடின உழைப்பிற்கு அஞ்சவே மாட்டாங்க. இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காதுங்க. வீணா மனதை போட்டு உறுத்திக்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. நீங்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது பார்த்து கவனமாக உதவி செய்யுங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை ஏற்படலாங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க நீங்கள் நிறையவே அலைவீங்க. ஆனால் கடைசியாக உங்களுக்கு சாதகமாக தாங்க முடிய போகுது. பணவரத்து திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே சுமூகமாக தாங்க நடக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சு முன்னேற பார்ப்பீங்க. வெளிநாட்டுக்கு போக நினைக்கிறவங்க தடைகள் எல்லாமே விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. இந்த மாதத்தில் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகிற சூழ்நிலை இருக்குங்க. குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் என்ன தேவையோ அதை இப்பவே செஞ்சு வைக்க பார்ப்பீங்க. இந்த மாதம் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை யோசிச்சு தொடங்குவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை அதிகமாக இருக்குங்க. பணவரத்தும் அதிகமாக கிடைக்க போகுது. இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் சொத்துக்கள் வாங்குறதுல வெற்றி பெறுவீங்க. கும்பராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் மற்றவங்களோட பொறுப்புகளை எதுவும் ஏற்றுக்க வேணாங்க. வீண் அலைச்சல் வரலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் பாடங்களை படிப்பதில் முழு வீச்சுடன் செயல்படுவீங்க. எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்குவீங்க. இதோடு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏதாவது சின்ன சின்ன உடல்நிலை குறைகள் வரலாங்க. அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் நல்லதுதான். இந்த மாதத்துல சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 25ஆம் தேதி விடியற்காலை ஆரம்பிச்சு நவம்பர் 27ஆம் தேதி மாலை வரைக்கும் இருக்குங்க. இதனால மனசஞ்சலம் ஏற்படலாம். விரக்தி மனப்பான்மையும் அதிகமாகுங்க. இது மாதிரியான பலன்கள் தான் இந்த மாதம் கும்பராசிக்காரங்க பௌர்ணமிக்கு பிறகு அனுபவிக்க போறாங்க. பரிகாரமாக விநாயக பெருமானை தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நன்மைகள் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.